நான் கார்த்திக் சுப்ராஜோட ஃபஸ்ட்டு பீஸா மூலமாக அதுக்கப்புறம் தான் நிறைய ஷார்ட் ஃபிலிம் மேக்கர்ஸ் வந்து சினிமாக்குள்ளே வந்தாங்க. அப்புறம் அவங்க டிஜிட்டல் மயம் வந்து எல்லாருக்கும் ஒரு ஓப்பனான சோர்ஸ் வந்து தமிழ் சினிமாவில் க்ரியேட் பண்ணி விட்டது. அதுக்கான நம்பிக்கையை வந்து விதித்தது வந்து கார்த்திக்கு, நலன், நவீன், அது மாதிரி நிறைய யங் டைரக்டர்ஸ் வந்து என்னென்னா பேரல் சினிமா, கமர்ஷியல் சினிமா அப்படின்ற இடத்துல வந்து கமர்ஷியலுக்கும் பேரலுக்கும் நடுவில் ஒரு பாலத்தை வந்து நிச்சயமாக அது க்ரியேட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதில் நானும் இருக்கிறேன்னு நினைக்கிறேன். கார்த்திக் சுப்ராஜோட 2 படமும் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். ஜிகர்தண்டா உண்மையிலே எனக்கு அதோடைய அதில் சில விஷயங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது இறைவி பார்க்குறப்போ வந்து ஒரு எமோஷ்னலான ஒரு ஒர்க்கு வந்து ஒரு அட்டன் பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. மற்ற 2 படங்களோட விட இந்த இறைவி படம் நிச்சயமாக வந்து எமோஷ்னலாக அதோட வேல்யூவை கரெக்டாக வந்து ப்ரெசென்ட் பண்ண ட்ரை பண்ணியிருக்கேன். ஏன்னா சாங்ஸ் எல்லாமே அவ்வளோ சூப்பராக இருக்குது. அந்தோனிதாசன் சூப்பராக இருக்குண்ணா அந்த சாங், ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு கொஞ்சம் எமோஷ்னலாக நான் படம் பண்ணுறது, என் படத்தில் எல்லாமே கொஞ்சம் எமோஷ்னல் வேல்யூவோடு தான் இருக்கும். எது பண்ணாலும் அதுக்குள்ளே ஒரு சின்னதாக ஒன்று வச்சுருப்பேன் நான். அது முழுக்க இந்த படத்தில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். முக்கியமாக பெண்களை மையப்படுத்தி, பெண்களை வந்து பிரதானப்படுத்தி, பெண்களை வந்து உயர்வாக சொல்லியிருக்கிற படங்கள் நிச்சயமாக நம்ம தமிழ் சினிமாவில் அதிகம் வரணும்னு நினைக்கிறேன். ஏன்னா பெண்களை வந்து தொடர்ந்து வந்து இங்கே தமிழ் சினிமாவில் வந்து ஒன்று கேலியாகவும் கிண்டலாகவும் இல்லை வந்து அவங்கள வந்து ஒரு போகை பொருளாகவும் சதைப்பண்டமாகவே காட்டியிருக்கிற ஒரு தமிழ் சினிமா நிறைய பண்ணியிருக்காங்க. அதில் சில படங்கள் மட்டும் விதிவிலக்கு. அந்த மாதிரி வந்து இந்த படமும் வந்து பெண்களை வந்து ரொம்ப உயர்வாக சொல்கிற படமாக நிச்சயமாக இருக்கணும்னு நினைக்கிறேன். அதுக்கு நான் வாழ்த்துறேன். மகிழ்ச்சி. இந்த அணி வந்து வெற்றி அடையணும். நன்றி. உடனே சொல்லும் போது ஆங்கில படத்தில் அதெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன். நம்ம படத்துலேருந்தாண்டா ஆங்கிலத்தில் திருடுறான்றவான். ஆனால் திட்டிகிட்டே கும்பிடுவேன். உங்களெல்லாம் கும்பிட்றதுனால தான்டா ஒருத்தனும் கூப்பிட மாட்டான் என்ன. ஆனால் அந்த ஆள் குடிக்க மாட்டார். அதான் ஆச்சரியம். அது இப்போ நிறுத்திட்டார், உடம்பு கெடுத்து நிறுத்திட்டார். அப்படியா சொல்லி அதெல்லாம் இல்லைல்ல. இந்த ஒரு கல் ஒரு கண்ணாடியில் வந்து தம்பி மாதிரி தான், ஹீரோ மாதிரி மூடியை திறந்தா போதும். இப்போல்லாம் டொக்காயிடுறேன். அதனால் வரமாட்டாங்க. தேவி மணின்னு சந்தோஷப்படுறாரு. சாப்பிட்டு ராஜா ரவி தெரில இந்த பொண்ணுக்கு. இந்த கருவத்தை கூட்டு வந்து வச்சா நம்ம என்ன செய்ய முடியும்? எஸ்.ஜே. சூர்யாவே பாடும்போது இல்லையா, மற்றவங்களாம் பாடினா என்ன, அதுக்காக நான் சொல்கிறேன். நான் வேறு அர்த்தத்தில் சொல்கிறேன், நீ வேறு அர்த்தத்தில். ஹிந்தி கற்றுக்கிட்டு இருந்தா ஐஸ்வர்யா ராயவே கெடுத்திருப்பேன்ல அங்கே. அதனால தான் தமிழ்நாட்டு மக்களுக்கு சொல்கிறேன், அம்மா சொன்னதை தப்பாக எடுத்துக்காமல் கரெக்டான அர்த்தத்தோடு எடுத்துக்குங்க. ஓ, நான் நல்லது வேற ஸ்கூல் விஷயமா சொல்கிறேன், நீ வேற எதையோ நினச்சிக்கிட்டு கையை தட்டி என்னை மாட்டி விட்டுருவீங்க போல இருக்கு. நான் அப்படி தான் பேசுவேன் எப்பவுமே. நான் அப்படி தான் பேசுவேன். ஒன்றே நீ அவரையும் அப்படி பேசினார், அவர் என்னை மாற்றுறது வந்து ரொம்ப கஷ்டம், முடிஞ்சு போச்சு எல்லாம்.